பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திக்கலாம். கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விநாயகர் தும்பிக்கை ஆழ்வார் என்ற திருநாமத்துடன் பெருமாள் கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலே வரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 22/11/2025 தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் கார்த்திகை 6வது நாள். இன்றைய விசேஷம் கௌரி விரதம், திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் கோயில் வரதராஜர் அலங்கார திருமஞ்சனம், குச்சனூர் சனி பகவான் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை, கருட தரிசனம் நன்று துவிதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி துவிதியை மாலை 4:24 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை மாலை 4:49 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சம நோக்கு நார். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. சந்திராசிரம் பெறுகின்ற ராசி ரிஷபராசி மற்றும் மிதுன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், யோகம் கெட்ட ஜாதகம் யோகம் பெற. ஒரு சில ஜாதகர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள உறவுக்கும் நண்பர்களுக்கும் கெடுதல் செய்வார்கள் என்று தெரிந்திருந்து அவர்களை விட்டு விலகி வாழ மாட்டார்கள். அதற்கு காரணம், அவர்களுடைய ஜாதகத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் ஒன்று கூடி இருப்பார். இப்படிப்பட்டவர்கள் புத்தி கொண்டு வாழ மாட்டார்கள், ஞான சூன்யமாய் ஆகிவிடுவார்கள், தெரிந்தே நஷ்டத்தில் மாட்டிக்கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு யோகம் என்பது வாழ்வில் எப்போதும் வராது. நல்ல குடும்பம் அமையாது, நல்ல பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகள் பெற்றோர் நொந்து போவார்கள். இந்த ஜாதகத்தை யோகம் கெட்டு விடுகிறது. அந்த யோகத்தை பெற என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? எல்லா வகையிலும் வெற்றி காணும் யோகம் இல்லாத ஜாதகர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையிலே ஆஞ்சநேயரை வழிபட்டு வர வேண்டும். ஆஞ்சநேயர் சன்னதியில் என்ன வாழ்வில் யோகத்தை தர வேண்டும் என்று 108 முறை சொல்லி வணங்க வேண்டும். இவ்வாறு 27 நட்சத்திர சனிக்கிழமைகளிலே வணங்கி வந்தால் வாராமல் என்று எட்டி நிற்கும் யோகம் கிட்டத்தில் வந்துவிடும். கெடுதல் செய்பவர்கள் அறிந்து விலகி மகிழ்ச்சியோடு வாழலாம். இரண்டாவது பரிகாரம், தங்கள் பிள்ளைகளுக்கு யோகம் இல்லை, இளமையிலே நல்ல பழக்கம் வரவில்லை என்று ஏங்குபவர்கள் தங்கள் குழந்தையை தங்கள் குலதெய்வத்திற்கு எழுதி வைத்து விட வேண்டும். எழுதி வைக்க நாள் முதல் குழந்தைகள் நல்ல பழக்கத்தோடு வாழ்வார்கள், யோகமும் வந்து சேர்ந்துவிடும். திருமணத்தின் போது மட்டுமே
திரும்பி வாங்கிக் கொள்வதாக எழுதி கொடுக்க வேண்டும். குழந்தையை கோவிலுக்கு எழுதி வைத்த நாள் முதல் திரும்பி எழுதி வைக்கும் வரை குழந்தையினுடைய நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்யாமல் ஆலய பெயரிலே அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் யோகம் இல்லாத பிள்ளைகளுக்கும் யோகத்தோடு வாழும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. யோகம் தரும் வேலையாட்கள் அமைய அதற்குரிய அமைப்பு என்ன, அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிந்து கிரக இணைவுகளை புரிந்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான பகுதி இந்த 4வது பகுதி. ஜோதிடத்தை இலவசமாக பயின்று பிறருக்கு வழிகாட்டலாம். கடந்த பல தினங்களாகவே 10வது ஸ்தானம் என்று சொல்லப்பட்ட கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், வியாபாரஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த ஸ்தானத்தை நாம் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டே வருகிறோம். அதிலே லக்ன வாரியாக பார்த்து கொண்டு மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற சனி பகவான் 6வது இடத்திலே இருந்தால் அரசு துறையில் அவர்களுக்கு வேலை அமையும். உயர் பதவியில் கூட சில நேரங்களில் இருக்க முடியும். ஆனால் சொந்த தொழில் எந்த காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது. மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாக திகழ்கின்ற சனி 7வது இடத்திலே இருந்தால் செய்தொழில் சிறப்பாக இருக்கும். வாகனம், ரயில்வே, டிரைவர், பெயிண்டர், கண்ணாடி பொருட்கள், வாகன பொருட்கள், விமானம் சம்பந்தப்பட்ட வேலை அமையும். 10ஆம் அதிபதியாக விளங்குகின்ற சனி பகவான் மேஷ லக்னத்திற்கு 8ல் அமர்ந்தால் அரசாங்க வேலை திருப்தி அளிக்காது. வீட்டு தாசில்தார், வரி செலுத்தும் அலுவலகத்திலே இருக்கின்றவர்கள், ஆபீஸ், MES, விவசாயம், லாகா, பத்திரப்பதிவு, தனியாக தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட், பெயரை வியாபாரம், உரம், வீடு கட்டி வாடகை விடுதல், ரோடு போடுதல், பணம் வியாபாரம் போன்ற தொழில்களில் ஈடுபடுவார். மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாய் திகழ்கின்ற சனி 9லே இருந்தால் தொழிலில் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார். காவல்துறையிலே உயர் பதவியும் அரசு துறை உயர் பதவியிலும் வகிக்கலாம். மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10க்குரிய சனி 10வது இடத்திலே இருந்தால் அரசாங்க பதவியில் இருக்க பிடிக்காது. சொந்தமாக தொழில் செய்ய விரும்புவார். அச்சகம், இரும்பு வியாபாரம், எண்ணெய் வியாபாரம், மெக்கானிக் ஷெட், தார் வியாபாரம், காய்கறி வியாபாரம், மீன் வியாபாரம், பழ வியாபாரம் என்று அவர் பல வகையான வியாபாரங்களை செய்வார். மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10க்குரிய சனி 11வது இடத்திலே இருந்தால் அது சர லக்னமாக இருப்பதால் பாதக ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. தொழில் பாதகமான பலன்களை செய்யும். சொத்து தொழில்கள் செய்வதை விட அடிமை தொழில் சிறந்தது. ரயில்வே போஸ்ட், ஆபீஸ், நிர்மாணத்துறை, மியூசியம், செங்கல் சூளை, நிலக்கரி, பட்டறை, தொல்பொருள் ஆராய்ச்சியிலே வேலை செய்வார். மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாய் திகழ்கின்ற சனி 12ல் இருந்தால் சொந்த தொழில் செய்யக்கூடாது. செய்தால் விரயமாகும். ஏற்றுமதி, இறக்குமதி தொழில், கப்பல் நிறுவனம், மீன் வியாபாரம், வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்கார். இப்பொழுது ரிஷப லக்னத்திற்கு 10க்குரிய அதே சனி எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன தொழில்கள் செய்யலாம்? சொந்தமாக தொழில் செய்வார்கள், திரைப்பட தொழில் செய்வார்கள், கவரிங் நகை தொழில் செய்வார்கள், ஐஸ்கிரீம், குளிர்பானம் மற்றும் கடைகள், டிராவல்ஸ், அரசு துறையில் நுழைந்தால் உயர்ந்த பதவியில் தான் இருப்பார்கள். சாதாரண வேலையில் ஈடுபட மாட்டார்கள். ரிஷப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10க்குரிய சனி முதலிலே, அதாவது ராசியிலே, லக்னத்திலே இருந்தார் தொழில் நல்ல லாபம் வரும். ஜோதிடர்களாக தொழில் செய்ய முடியும். கமிஷன் தொழில், ஓவியம் வரைதல், ஆசிரியர், கணக்கு வேலை, புரோகிதர். 10ஆம் இடத்தை சூரியன் பார்க்க அரசாங்க வேலை. 10க்கு உரியவர் ரிஷப லக்னத்தை சார்ந்தவருக்கு சனி 2வது இடம் என்று சொல்லப்படுகின்ற மிதுனத்தில் இருந்தால் தொழிலே நல்ல லாபம் வரும். ஜோதிடர்களாக தொழில் செய்ய முடியும். கமிஷன் தொழில், ஓவியம் வரைதல், ஆசிரியர், கணக்கு வேலை, புரோகிதர். 10ஆம் இடத்தை சூரியன் பார்க்க அரசாங்க வேலை அமையும். நாளைய தினம் ரிஷப லக்னத்திற்கு 10க்குரிய சனி எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் கிரக இணைவுகளோடு நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற
இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், இன்னும் 13 நாட்கள் தான் கோடி கோடியாக கொட்டப் போகும் சனி அதிர்ஷ்டம் எந்த ராசி? நாம் எல்லோரும் அறிந்த விடயம், ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டே ஒவ்வொரு ராசிகளுக்கும் நேர்மறை அல்லது எதிர்மறை ஆற்றலை கொடுக்கும் என ஜோதிட ரீதியாக கூறப்பட்டது. அந்த வகையிலே சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றுகின்றார். இவர் ஜோதிடத்திலே நீதி பகவான் என்று அழைக்கப்படுகிறார். தனது சொந்த ராசியை விட்டு வேளன் ராசியான மீனத்திலே நுழைகின்றார். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு மீன ராசியிலே இருப்பார். சனியின் இந்த இடப்பெயர் அனைத்து ராசிகள் மீது ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையே சிறப்பாக மாறும். அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம். முதலிலே மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இந்த சனி மாற்றம் இருக்கும். அதிக பணம் சம்பாதிக்க முடியும். உடல் நிலையிலே நல்ல மாற்றம் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக வாழ்க்கையிலே அமைதியும் ஒழுங்கும் பேணப்படும். நினைத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீர்கள். வணிக லாபம் அதிகமாய் இருக்கும். வருமானத்திற்கு புதிய ஆதாயங்கள் உருவாகும். திருமண யோகம் கைகூடி வரும். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும்? செல்வாக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்திலே நிதி நிலைமை மேம்படும். பணம் திடீரென்று சேரும். வாழ்க்கையை முன்பை விட அழகாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். நீண்ட காலமாய் நிலுவையில் இருந்த வேலைகள் இப்பொழுது நிறைவடையும். பங்கு சந்தையிலே முதலீடு செய்வதன் காரணமாக லாபம் காண்பார்கள். உடல் நல்ல நிலையில் இருக்கும். ஆரோக்கியம் முன்பை விட மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி 11வது வீட்டிலே இருக்கின்றார். இதனால் குடும்பத்தில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளும் இப்பொழுது தீரும். இதுவரை இருந்த கடன் சுமைகள் அப்படியே குறையும். நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவில் இருந்த தொகைகள் திரும்ப கிடைக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. அன்பர்களுடைய கவனத்திற்கு இப்பொழுது ஷார்ட்ஸ் என்ற பகுதியிலே அருமையான குறிப்புகள் உங்களுக்காகவே வழங்கப்படுகிறது. அதை பார்த்து ஜோதிட புலமையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஜோதிட நுணுக்கங்களை அறிந்து தெரிந்து புரிந்து வாழ்க்கையை நடத்தலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. குறிப்பாக 4வது பகுதி ஜோதிட ரகசியங்களை தெரிவித்து ஜோதிட கிரக இணைவுகளையும் சொல்லி சூட்சமத்தை சொல்லி உங்களை ஜோதிடர்களாக மாற்றி வல்லமையை கொடுக்கின்ற இலவச ஜோதிட பயிற்சி இந்த பகுதியில்தான் இருக்கிறது. அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நீங்கள் பெறுகின்ற அந்த உண்மையை, நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளது எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை அறிவதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் மாலை 4:44 வரை நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர் நிலை முருகனின் வழிபாடு தேவைப்படுகிறது. கூடுதலாக கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் என்ற அற்புதமான மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது
சந்திராஷ்டதின தீட்சிணை மட்டுப்படுகிறது, கட்டுப்படுகிறது. ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் மாலை 4:44 பிறகு அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணை தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். மேலும் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சிணை கட்டுப்படும் மட்டுப்படும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள். மனைவி வழி உறவினர்களால் மனதிற்கு இதமான செய்தி வரும். வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். தைரியம் கூடுகின்ற நாள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினர்களால் மனதிற்கு இதமான செய்தி வரும். வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். தைரியம் கூடுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மற்றவரை நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். புதுமை படைக்கின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். புதுமை படைக்கின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாது. வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் மற்றவருடைய வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இதனால் வேலை பளு அதிகரித்து காணும். மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும். மற்றவர்களுக்காக உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் மற்றவருடைய வேலையை பார்த்து நீங்களும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரித்து காணப்படுவதால் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். எதையும் சாதிக்கும் நாள். தன்னம்பிக்கை பிறக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரங்களை சூட்சமங்களை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சாதிக்கின்ற நாள். தன்னம்பிக்கை பிறக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார். வியாபாரத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். பிரபலங்களால் ஆதாயம் உண்டு. பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். பிரபலங்களால் ஆதாயம் உண்டு. பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும். பெற்றோர்களுடைய ஆதரவு பெருகும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார். வேற்று மதத்தவர் உதவுவார். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சியை அதிகாரிகள் ஆதரிப்பார். மதிப்பு கூடுகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும். பெற்றோரின் ஆதரவு பெறும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்ற விரும்பி வருவார். வேற்று மதத்தோர் உதவுவார். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சியை அதிகாரிகள் ஆதரிப்பார்கள். மதிப்பு கூடுகின்றன. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திடீர் என்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள். தாயாரின் உடல் நிலை சீராகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கனிவாக பேசி வேலை வாங்கும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள்.
மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் என்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள். தாயாரின் உடல்நிலை சீராக. பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் வேலையாட்கள் கனிவுடன் பேசி வேலை வாங்கு. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்யும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெரும் நன்மையும் நடந்து கொள்ளும் நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வது. வியாபாரத்தில் நெளிவு சுழுவுகளை கற்றுக்கொள்வீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். புதிய பாதை தெரிகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். தகைய நட்சத்திரத்தை சார்ந்த உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் நெளிவு சுழுவுகளை கற்றுக்கொள்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும். புதிய பாதை தெரிகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சகோதர வகையிலே ஒற்றுமை பெறார். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாயாரை ஆதரித்து பேசி வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். நல்லெண்ண எல்லாம் நடக்கின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். நல்லெண்ண எல்லாம் நடக்கின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.